இந்த ஓமன் நாட்டிலே மன்னராட்சி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மன்னன் சுல்தான் கபூஸ் செய்யது என்கிறவன். 1996 ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய தலைவர் உலகின் எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரி, வல்லரசில் மிக உயர்ந்து இருக்கிற அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் சரி, ஜெர்மனியிலிருந்து வந்தாலும் சரி, உலகில் எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் அந்த தலைவர்களை வரவேற்பதற்கு மன்னர் போக மாட்டார். இவங்கதான் மன்னர் பத்தி பேசுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டாவிட காலமாக இருக்கிற மரபு. இந்த ஓமன் நாட்டிலே 1996 ஒரே ஒரு அதிசயம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், அன்றைக்கு நமது நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா என்கிறவர் ஓமன் நாட்டுக்கு போறார். அந்த விமானம் போய் விமான நிலையங்களே நிற்கிறது. ஒரு ஆச்சரியம் என்ன வந்தா, அந்த புரோட்டோகால் ப்ரையாரிட்டி இல்லாம அந்த மன்னர் நேர வர்ற வந்து என்ன பண்றாரு, கிட்ட விமானத்தை நோக்கி போகிறார். விமானத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி சங்கர் தயார் சர்மா வருவதற்கு முன்பு அவரிடம் வாழ்த்துக்களை பற்றி அழைத்து வந்து தானே தன்னுடைய மன்னருடைய காரில் உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து செல்கிற ஒரு அதிசயம் அன்று நடந்தது. ஏன் அதை நடந்தது? உலக பத்திரிகையில ஆச்சரியப்படுகிறாங்க. அந்த நாட்டிற்கு தலைவனும் ஆச்சரியப்படுறா. இந்த மன்னர் யாருக்குமே வந்தது இல்லையே, 24 ஆண்டுகள் மன்னராக இருக்கிறார். எந்த ஒரு தேசத்து தலைவர்களை வரவேற்காதவர் இவரே சேர்த்து சங்கர் தயாள் சர்மா அவர்களை வரவேற்றிருக்கிறார் என்றால், இந்தியா என்ன அமெரிக்கா காத்து நாடா இல்லை. பின்ன அவர் தான் மன்னர் கேட்டாங்க, பேட்டி கேட்டார்கள். சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் ஊடகங்கள்லாம் பேட்டி கேட்டான, ஏன் இந்த செயலை செய்தீர்கள் என்று. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அன்புக்குரிய மாணவ செல்வமே, இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக இருந்தால் நான் உருவகத்தில் மாணவன். என்னுடைய மாணவ பருவத்தை இந்தியாவிலே புனே இருக்கிற இடத்திலே கல்லூரியிலே படிக்கும் போது எனக்கு ஆசிரியராக பாடம் எடுத்தவர் சங்கர் தயாள் சர்மா. ஆகவே அவரை நான் ஒரு நாட்டினுடைய தலைவராக பார்த்து உள்ளேன். என்னுடைய ஆசா இல்லையா? எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய விஷயம் பாருங்க. ஆகவே நான் என்னுடைய குருவுக்கு காணிக்கையாக எனக்கு கல்வி போதித்தவரை நான் கௌரவப்படுத்துவதற்காக நேரம் வந்தேன் என்று சொன்னார் என்றால், கல்வியினுடைய மகத்துவம் ஒரு மனிதரை மிக உச்சகட்டத்திலே கொண்டு போய் நிறுத்தும்